நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சாவித்ரி கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். தொடர்ந்து இந்த மாதிரியான சேலத்தில் செய்தியாளர் தாக்கியிருக்காங்க. கனிம வள சுரண்டல் ஒரு இடத்துக்கு மட்டும் அனுமதி வாங்கிட்டு கனிமங்களை எடுக்கிறதுக்கு நிறைய இடங்களில் எடுத்திருக்காங்க. இதை தட்டி கேட்க போன நம்மளுடைய செய்தியாளர் குழுவையும் தாக்கியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது பத்திரிகையாளர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது இந்த மாதிரியான ஒரு வரம்பு மீறி கனிம வள கொள்ளை அப்படின்றது அரசு அதிகாரிகளால ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்குது. மீண்டும் மீண்டும் நம்ம தொடர்ந்து ஊடகங்கள் இதை கவனத்துக்கு கொண்டு போன போதும் கூட இது ஏதோ தெரியாத மாதிரியும் செவிடன் காதல ஊதின சங்கு மாதிரியும் அவங்க நடிச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய அளவில் இயற்கை வள சுரண்டல் தமிழ்நாட்டில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. சென்ற ஆட்சியில நடக்கும்போது இந்த எதிர்கட்சியாக இருந்த இவர்கள் ரொம்ப பேசினாங்க. இப்ப இவங்க அதை ரெட்டிப்பாக்கிட்டு அதிகமான முறையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதை ஊடகங்கள் சுட்டி காட்டும் போது ஊடகங்கள் மேல மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படுதுன்னா அது நம்ம தாக்குதல் நடத்தினா அது ஆட்சியாளர்கள் நம்மளை பாதுகாப்பாங்க, போலீஸும் காவல்துறையும் நம்ம நடவடிக்கை எடுக்காது, எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற தைரியம் அவங்களுக்கு அந்த இயற்கை வள சுரண்டலை நிகழ்த்துபவர்களுக்கு இருக்கிறதால தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு ஆட்சியாளர்கள் நேரடி பொறுப்பு எடுக்கணும். இந்த தாக்குதல் நடத்தினத இது உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கா தொடர்ந்து இந்த இயற்கை வள கொள்ளையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அம்பலப்படுத்தி தண்டிக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சார், அதே மாதிரி இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் அல்லது பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரமாகட்டும் அரசு இன்னும் இந்த விஷயங்கள்ல எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு? அதாவது இப்ப பொதுவாகவே இங்க மக்களுடைய சுதந்திரம் பாதுகாப்புன்றது ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க, இல்ல அரசியல்ல செல்வாக்கா இருக்கிறவங்க இவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இது பீப்புள் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்டா இல்லை. முதலமைச்சர் என்பவர் போதுமான அளவுக்கு நிர்வாகத்தன் இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ஆழமா வந்துருச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நாளும் பொழுதும் எல்லா பகுதிகளிலையும் பொதுமக்கள் தாக்கப்படுகிறது, ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுகிறது, சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுவது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதுல நம்ம மீண்டும் மீண்டும் ஊடகங்கள் சவாலான ஒரு சூழல்ல தான் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சார், தொடர்ந்து இப்போ அரசு தரப்பிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது போக இப்போ அந்த அனுமதி கொடுக்குறாங்க இல்லையா, சில இடங்களில் நீங்கள் கனிம வளங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான விதிமுறைகளில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும், அல்ல அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது ஒரு இந்த ஆட்சி பிற்பாடு கூடுதலான இடங்கள்ல எடுப்பதற்கும் கூடுதலான குவாரிகளை ஓபன் பண்ணுவதற்குமான முன்னெடுப்புகளை செஞ்சு அதை வெற்றிகரமா நிறைவேற்றிட்டாங்க. அதாவது நீங்க இந்த அளவுக்கு தான் செய்யணும் அப்படின்ற அந்த விதிமுறைகள் கடந்த காலங்களில் ஓரளவுக்கு கடைபிடிக்கப்பட்டது. அதெல்லாம் உடைச்சி இவங்க கூடுதலாக குவாரிகளை அதிகப்படுத்தியும் கூடுதலான நிலங்களை ஆக்கிரமிச்சுட்டாங்க. இதனால ஆற்றோர பகுதிகள் மற்றும் மலைகள் எல்லாம் மொட்டையாகிட்டு இருக்கு. ஆற்றோரங்கள் எல்லாம் பள்ளத்தாக்குகள் ஆகிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அனைத்துமே ஸ்பாயில் ஆகுது. இது தமிழை வாழ முடியாத, வாழ தகுதி இல்லாத ஒரு பிரதேசமாக சூறையாடக்கூடிய, இயற்கையை சூறையாடக்கூடிய கொள்ளைகள் மூலமாக இது ஆட்சியாளருடைய ஆசீர்வாதத்தால நடந்துகிட்டு வரைமுறை இல்லாம போயிருக்குது. அப்ப இவங்க இதை இவங்களுக்கு சட்டப்பூர்வமாக ஒரு குறைந்த அளவுக்கு தானே சொல்லியிருக்கோன்ற மாதிரி ஒரு கணக்கை காட்டிட்டு, ஆனால் சட்டத்துக்கு புறம்பா நீங்க எவ்வளவு எடுத்துக்கலாம், நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அதற்கான ஒரு கமிஷனை பேசிக்கிட்டு இந்த மாதிரி விடுறாங்க அப்படின்றதுதான் யதார்த்தமா இருக்கு.
இப்ப இந்த டிராமா வந்து இவங்க தெரிஞ்ச தொடர்ச்சியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி சட்டபூர்வமாக தண்டிக்கிறது? ஏன்னா தண்டிக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களே வந்து தவறு செய்யும் போது நம்ம யாருக்கிட்ட போய் நீதி கேட்கறதுன்றதுதான் ஒரு கொஸ்டினா இருக்கு.